தேவனுடைய சமூகத்தில் விடாய்ப்பிடியா நல்லா கவனிங்க. உபவாச ஜபத்தில் யாரெல்லாம் இருந்தீங்க கை தூக்குங்க. உபவாச ஜபம் மற்ற ஒரு சிலருக்கு இருந்தல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி. ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா, ஜபம் உபவாசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தொழிலுக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், அம்மாலாம் டீச்சர், அவங்க ஸ்கூலில் இருந்த ஹெட் மாஸ்டர் வேறு இருந்தாகணும், வேறு பிரச்சனை. இது முன்னாடியெல்லாம் அவங்க உபவாசத்து 10 பேரை கூட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஞானம் சக்கரை அந்த பொம்பளை பேர் என்னம்மா மறந்து போச்சு, செல்ல, அப்புறம் நிறைய பேரை கொண்டுருவாங்க. இப்போ அவங்களுக்கு வேலை, இப்போ பிரின்சிபல் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா அந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டு, எங்கள் அம்மாவை நான் எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன், அவங்க பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த வீக்னஸில் தான் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும். பலவீனத்தில் என் பலன் போகிறான். நான் 1.5 நாள் யாத்திரை பண்ணி தூக்கம் இல்லாமல் ஜபம் பண்ணி கஷ்டப்பட்டு இங்கேயும் ஊழியம் முடித்து அங்கே ஜபம் முடித்து அந்தந்த 100 நாளுக்கான ஜபத்துக்கான காரியங்களை ஏற்பாடு பண்ணி அதுக்கான பொருட்களை வாங்கி நேரம் இல்லாமல் அட்ட டைமில் ஓடி போய் ட்ரெயின் ஏறி அங்கே போய் இறங்கி அதே நேரத்தில் டக்குன்னு குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸை மாற்றி உடனே போட்டுட்டு எழும்பி நின்று அங்கே வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணுற 3-4 மணி வரைக்கும் எனக்கும் பலகீனம் இருந்தது. அந்த பலகீனத்தில் ஆண்டவர் நீ எப்படி ஆராதிக்கிறன்னு கர்த்தர் பார்ப்பார். நீ பணம் வச்சு பரலோகம் போக முடியாது, பணம் வச்சு நீ எதையும் வாங்க முடியாது. ஜெபத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பணம் இன்னைக்கு நாய் கூட சம்பாதிக்கும் தெரியுமா உங்களுக்கு? நாய் கூட பணம் சம்பாதிக்கும் தெரியுமா? ஒரு பொட்டை நாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பொட்டை நாய் போடுற குட்டி லட்சக்கணக்கு போகுது, நாய் கூட சம்பாதிக்கும். அது தூக்கி குப்பை தொட்டியில் போடு, நீ சம்பாதிப்ப, தூக்கி குப்பை தொட்டியில் போடு, கொண்டு பரலோகம் போக முடியாது. உன் ஆத்துமாவை முதல்ல சுத்தம் பண்ணிக்கோ. நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது. ஓய்வு நாளில் மனமகிழ்ச்சி ஆராதிக்கணும்னா நமக்கு முன்னாடி ஜெபம் வேணும். உங்கள் வீட்டில் ஜெபம் வேணும். நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், நீங்கள் வீட்டில் ஜெபிக்கிறவங்க நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிலருக்கு ஃபோன் பண்ணும்பொழுது பிள்ளைகள் எடுப்பாங்க, அம்மா ஜெபத்தில் இருக்காங்க, அண்ணன் ஜெபத்தில் இருக்காரு, அக்கா ஜெபத்தில் இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ தான் உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி சொல்கிற நிறைய பேர். அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இனி யாராவது ஃபோன் பண்ணால் யார்கிட்ட கொடுத்து ஜெபத்தில் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன், அதையும் கண்டுபிடிச்சிருவேன், அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா பாக்கியாவுக்கு ஒன்று சொல்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன். சிலவங்க நினைப்பாங்க பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் படிக்கலை, முட்டாள், அவர் கூமுட்டை, அவர் இது அது நினைப்பாங்க. எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா இவ ஆஃபீஸில் அவள் ஆஃபீஸில் என்ன வேலை, இவ ஆஃபீஸில் என்னைக்கு லீவு, இதெல்லாம் தெரியும். உங்கள் ஆஃபீஸுன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு, உங்கள் ஆஃபீஸுன்னா ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தில் வீக்கெண்ட் ஒரு நாள் லீவு. நீ ஞாயிற்றுக்கிழமை ஓடுற, அது வேறு ஒரு நாள் மட்டம் போடுறியோ, அப்போ இல்லை அதிகம் சம்பளம் வாங்கணும் ஓடுற. வாரத்தில் ஒரு நாள் அவளுக்கு லீவு, தயமணி அவங்களுக்கு ஒரு நாள் வாரத்தில் லீவு. சில ஸ்கூல்களில் இடநாளில் ஒரு லீவ் விட்டு அந்த இதை கொண்டு போய் சாட்டர்டே வைப்பாங்க, ஒரு சாட்டர்டே தெரியும்ல. அது மாதிரி நீ இடையில லீவு போட்டால் தான் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், தேவனை ஆராதிக்க. தம்பி நான் சொன்னது உண்மை தானேப்பா, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது தானே, இவ்வளோ பேசுகிறாருன்னு யோசிப்பேன். எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. ஆகையினாலே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். உங்கள் ஆஃபீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தால் டபுள் சம்பளம் தர்றேன். நீ அதுக்காக ஓடலை. சில ஆஃபீஸெல்லாம் ஸ்டார்டிங் போகும்பொழுது லீவ் போட்டால் கற்றுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வைக்கிறாங்கன்றும்போது 2 பொய் நம்பாதீங்க. இடையில ஏதாவது லீவ் போட்டிருப்பேன் நீ. ஹல்லேலூயா. இனி இது ஜாலியாக சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எல்லாருக்கும் முகம் பாருங்க, அப்படி ஒரு சந்தோஷம். இப்படி சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உன்னை ஆசீர்வதித்து
பெருகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போவுமே நொய்யினான்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குமா? இருக்காது. உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களை கூப்பிட்டு எப்போவுமே சின்ன தட்டுறதுக்கும் வந்ததுக்கும் போனதுக்கும் வர்றதுக்கும் குற்றம் சொன்னால் உங்களை அந்த இடத்துல வேலை செய்ய பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்காது. அப்படி செஞ்சால் கூட வேண்டா வெறுப்பாக தான் செய்துட்ருப்போம். இன்னைக்கு நம்ம விருப்பத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நேரம் கடந்து போச்சு. இருக்கிற அத்தனையும் தேர்ச்சி பெற்று விலையேற பெற்றவர்களாக ஆண்டவர் வைக்க கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இப்போது இன்னும் ஒன்று சின்ன சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? அண்ணே, உங்கள் சபையில் எப்போ ஜெபம் நடக்குதுன்னு கேட்டார். எனக்கு சொல்ல தெரியல. எப்போ நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. எப்போ 40 நாள் ஜெபம்னு எனக்கு தெரியாது. 100 நாள் எப்போ போடுவோன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்குதுப்பா அப்படின்னு. இல்லை, என் பொண்டாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, அவளை கூப்பிட்டு வரலான்னு தான் அப்படின்னு கேட்டார். ஒரு மாதிரினா மன பிரச்சனையோடு இருக்காங்க, ஜெபத்துக்கு கொண்டுலான்னு கேட்குறேன். இப்போ எப்போ இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு இல்லாமல் எப்போ வந்தாலுமே ஜெபம் இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை சிறந்திருக்கும்படி செய்வாராக. இன்றைக்கி நான் ஒரு சில இடங்களை பார்க்குறேன். இந்த வரங்களை தாண்டி ஒரு இடம் இருக்குது, இந்த ஸ்டேடியம் மாதிரி சபை கட்டியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி பகலாக மாறி மாறி செய்தியும் மாறி மாறி ஜெபமும் நடந்து கொண்டே இருக்கிறது. பால்சன் பாலா அவருடைய பேர்னு நினைக்கிறேன், பால்சன் பால் நினைக்கிறேன் அந்த பாஸ்டருடைய பேர். அதையும் அவங்க சொல்கிறாங்க, அங்கே உள்ள ஜனங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் அங்கே போய் படுத்துக்குவோம், அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போகிறதோட முதல்ல அங்கே போய் ஜெபம் பண்ணிடுவோம் இப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நம்முடைய சபையிலையும் 24 மணி நேரம் ஜெபமும் 24 மணி நேரம் ஆராதனைகளும் நடக்கிற ஒரு இடமாக நமக்கு தேவன் செட் பண்ணி கொடுக்க வேண்டும் என்கிறது ஆசையாக இருக்கிறது. அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஜெபம் நடந்து கொண்டிருக்கும், ஒரு சைடு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு சைடு சமையல் வேலை நடந்துகிட்டு ஒரு சைடு டீ கொண்டு பரிமாறிக்கொண்டே இருப்பாங்க, அது ஒரு சைடு அந்த டம்ளர்களை வாங்கிட்டு போகிறதுக்கு இருப்பாங்க. ஆனால் நம்ம சபையிலன்னா, இவளுக்கு நான் டீ கொடுக்கவா, இவ கழுவி குடித்ததை நான் கழுவவா, இதை நான் எடுக்கவா அப்படின்றதெல்லாம் இல்லை. அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ என் சபை என்கிறதை அத்தனை பேர் உணர்ந்தவர்களாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு சத்தமா சொல்லுங்க, என்ன சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் சபையிலே ஊழியம் செய்வதற்காகத்தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கார் தவிர, மற்றவருக்கு ஊழியம் செய்ய ஏற்படுத்தியிருக்கார் தவிர வேறு ஒன்றுமல்ல. இன்றைக்கு நீங்கள் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் வந்து நல்ல ஜென்டில்மேன்களை போல. நம்ம இங்கே சபையிலலாம் அப்படி இல்லை. டாக்டரே வந்து பரிமாறுறாங்க, டாக்டரே விளம்புறாங்க, டாக்டரே வந்து தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. தண்ணி எடுத்து ஊற்றுறாங்கன்னு சாப்பாடில் ஊற்றுற கதை சொல்ல, குடிக்கிறது கொடுக்குறாங்கன்ற. நான் சொல்கிற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம். இப்படி தான் இருக்கணும். படிப்பு தூக்கி குப்பையில் போடு, வேலையை தூக்கி பணத்தை போடு. இங்கே வந்துச்சுன்னா தாழ்மையோடு ஆண்டு, அதுதான் நம்முடைய சபை. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படி தான் நம்ம உயர்வோம். நீங்கள் வளர்றதுன்னா சும்மா இல்லை, உங்கள் தாழ்மை தான் உங்களை உயர்வை கொண்டு வருகிறது. ஆமென். இன்னைக்கு மனமகிழ்ச்சின்னு ஆகிறதுனா மகிழ்ச்சியை போமாமா. சரி, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, என் மனதில் போத்து மனம் இயேசு ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, என் மனதில் போத்து மனம் இயேசு ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை பாசமாக மாற்றினீர், பாசமாக மாற்றினீர். ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தராய் மாற்றினீர், பரிசுத்தராய் மாற்றினீர். நாற்றமாக இருந்த வாழ்வை பாசமாக மாற்றினீர், இருந்த என்னை பரிசுத்தராய் மாற்றினீர், பரிசுத்தராய் மாற்றினீர். நல்லவரே
தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எம் மனதில் போத்து மனமேசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. என் மனதில் போத்து மனமேசு ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி. ஐயோ ஜான் பனட்டு, உன் புலம்பல் ரொம்ப பெருசுடா. உன் புலம்பல நான் என்ன பண்ணுவேன்? ஆனந்த களிப்பா மாற பண்ணி என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். இதுதான் தேவன் மெய்யாகவே உங்க புலம்பல என்ன செய்வார்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் புலம்பல ஆனந்த கழிப்பா. கையை நீட்டி சொல்லுங்க, உன் புலம்பல ஆனந்த கழிப்பா மற்றொரு உன் புலம்பல. நீ அவனை பார்த்து சொல்லு, அவனுக்கு ரொம்ப புலம்பல் இருக்கு பாரு. அல்லேலூயா. உன் புலம்பல. அப்போ நீங்க புலம்புறது நான் இனி புலம்பாம விட்டுருவேன். நம்ம அதிகமாக எதை குறித்து புலம்புறோம் தெரியுமா? தெரியாதா? குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. கடலை எல்லாம் மாற செய்வான், கடல் மேல் என்னை நடக்க செய்வான். கடனை எல்லாம் மாற செய்வான், கடல் மேல் என்னை நடக்க செய்வான். மாறுமே, எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே. அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. గట్టిగా చెప్పండి, గట్టిగా వాయి. నోట్ ఓపెన్ చేసి మంచిగా చెప్పాలి, గట్టిగా చెప్పాలి. நோட்டை ஒட்டு చెప్పవద్దు. அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் வாயை திறந்து ஒன்ன சொல்லவே மாட்டேன் இப்போ சொல்லுங்க வராது இல்லையா? எங்க பாரு அவ்வளோ புழக்குதான் பாரு. அந்த சத்தம் வரல வெளியே. இவன் எல்லாம் சத்தம் விட்டான்னா நான் ஓடணும். இப்போ சத்தமா சொல்லுங்க. வெரி குட். உற்சாகமா இருந்து சந்தோஷமா மனம். என்ன அம்மா சொல்ற? கண்ணாடி. ஏன் ராஜா அவருடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோட மன மகிழ்ச்சினார். அதெல்லாம் சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிறது சந்தோஷமா இருன்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும்போது உன் மூஞ்சி எப்படி பார்த்து சொல்லுது? சந்தோஷமா இருன்னு சொல்லு. அப்படி சிரிச்சிட்டே சொல்லுங்களேன், சந்தோஷமா இருங்க சொல்லுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை, பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மைக்கு. நமக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய மகிமை. அதை அமர்ந்திராம, அதை தூங்க வைக்காம, அதை அடிக்கடி தட்டி தட்டி எழுப்பி அனல் மூட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். வேற சிந்த வாயில் வராமல் இருக்கணும்னா உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஸ்தோத்திர ஏசப்பா. அது கூட ஓகே. ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டு இருக்கணும். இல்லைண்ணா என்ன இந்த மாதிரி பேசினான், நாசமாக போனோம், இந்த மாதிரி முறைச்சான், அவன் ஒன்றும் இல்லாமல் போனோம், நான் வேலை செய்கிற முதலாளி என்ன திட்டுனா அவன் கைகால் விழுந்து போனோம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கவே கூடாது. நம்ம என்ன நினைக்கணும்னா மகிழ்ச்சியோடு இருந்து எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கணும்? போராமல் பிடிச்சவங்கள எப்படி இருக்கணும் நினைக்கணும்? எல்லாரும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். நான் மட்டும் வந்தால் போதாது, நான் மட்டும் போனால் போதாது, நான் மட்டும் லட்சணமாக இருந்தால் போதும். எல்லாரும் எப்படி இருக்கணும்? லட்சணமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்.
அந்த எண்ணம் எப்பொழுது உங்களுக்குள்ள நிறைய வருதோ அப்போ உங்களை தெரியாமலே நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் உண்மையிலேயே அந்த மனசு உள்ளவங்க. அந்த மனசு சிலவங்களும் மங்கி போய் கிடக்கு. அதான் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தட்டி தட்டி எழுப்பி மகிமை அமர்ந்திராமல், அந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்கிற மறந்து போகாதீங்க. அதை அப்படியே மூடி வைக்கக்கூடாது. அந்த மகிமையை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படி மட்டும் இல்லை, அமர்ந்திராம உண்மை என்ன செய்வேன், கீர்த்தனம் பண்ணும்படி. கீர்த்தனா பாட்டு, பாட்டு தானே கீர்த்தனம். பாட்டு ராகம். சிலவங்களுக்கு பாட தெரியாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது. இரத்த கோட்டை என்றால் இயேசுவின் வீடு, அவருடைய கூடாரம். ஆமாம் தம்பி, அவருடைய கூடாரம். இதெல்லாம் நான் நுழைஞ்சிருக்கேன், வந்திருக்கேன், உள்ளே வந்துட்டேன், சேஃப். 2 திருடனுங்க ஒரு பொம்பளை தரத்தின்னு பேக்கில் இருக்க பணத்தை பிடுங்கிறதுக்கு. அந்த அம்மா ஓடி ஓடி வந்து ஒரு கேட்டு திறந்து உள்ள. ஆனால் அவங்க வீடு கிடையாது. நல்ல வேலை கேட்டு ஓப்பன் பண்ணி வந்து கேட்டு திறந்தாங்க, லாக் பண்ணிட்டாங்க. உள்ளே போனாங்க. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்து 2 பேர் அப்பா புள்ள 2 பசங்க ஓடி வந்தானுங்க. அவங்க அதுக்குள்ளே அந்த கேட்டுக்குள்ளே போனதுனால சேஃப் ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்து இந்த திருடனு ஓடிட்டாங்க. இப்போ நீங்கள் அது ரொம்ப தூரமாக பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. கடைசி நேரத்தில் பிடிக்க போகிற நேரத்தில் அந்த அம்மா ஒரு கேட்டுக்குள்ளே போயிட்டாங்க, சேஃப் ஆகிட்டாங்க. பேகு பணம் நகை மிஞ்சிச்சு. இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் எல்லாமே பிடுங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானுடைய கொண்டு சொல்கிறேன், இதை மாதிரி நீங்கள் இன்றைக்கி சாத்தான் நம்மளை பின்தொடரான், நம்ம கண் வைக்கிறான், பொறாமை கொள்கிறான், எரிச்சல் அடைகிறான். ஆமாம், நம்ம என்ன செய்கிறோம், ஓடோடி தேவனுடைய வீட்டில் வந்து சேர்ந்துட்டோம். இனி அவனால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் கீர்த்தனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் வாகனத்திலையும் நடக்கும் பொழுது சொந்தக்கார வீட்டில் ஃபங்க்ஷனில் போகிற இடங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் என்கிறதை மறக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை மறந்து போகக்கூடாது. அங்கேயும் நீங்கள் கீர்த்தனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அமர்ந்திருந்து தேவனை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் மகிமையின் தரிசனத்தோடு கொண்டு போகிறாரு. உங்களை அமர்ந்திருக்க விட மாட்டேன். 2 கையும் உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா சொல்லுங்க. 2 கரங்களை வைத்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. எனக்கு இருக்கிற சொல்லுங்க, எனக்கு இருக்கிற எல்லாவித சத்தமாக சொல்லுங்க, எல்லாவித போராட்டங்களையும் அசதிகளையும் பாடுகளையும் நெருக்கங்களையும் வியாதிகளையும் கடன்களையும் மாற்றி போடுங்க. ஹல்லேலூயா. சில பிரச்சனைகளை உங்களை சோர்வுக்குள் ஆக்கியிருக்கு. சில கடன்கள் உங்களை பிரச்சனைகளை தள்ளி இருக்கு. சில மனுஷர்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வேளையில மாற்றி உங்களை சுறுசுறுப்புள்ளவர்களாக உற்சாகமான ஆவி உங்களை தாங்கி செம்மையான வழியில் நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை. 2வதாக சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் போகும்பொழுது 14:7 சங்கீதத்தில் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். ஆண்டவர் திருப்பும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும்னா களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கை தட்டுங்க பார்க்கலாம். சப்பல நல்ல கொட்டி அட்டி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ ஆவியுடைய அபிஷேகமும் அவர் நம்மை வழி நடத்துகிறதும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்றார். நீங்க யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்கள் சமாதானத்தின் பிள்ளைகள். சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தது ஒரு காலம். இப்பொழுது நம்ம சமாதானத்தின் பிள்ளைகள். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறவங்க தான், இல்லாத இல்லை. அவர் நோக்கி கூப்பிட்டு 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 16:27 வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 16:27 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறது என்னன்றதை நீங்க மறக்க கூடாது.
அவருடைய சதத்தில் இருக்கிறது அவருடைய வல்லமை, மகிழ்ச்சி. அவருடைய சமூகத்தில் இருக்கிற வல்லமைக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. நீங்கள் அப்படிதான் வல்லமையோடு இருக்க வேண்டும். பலகீனமாக இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? ஏன் பிள்ளைகள் என்ன மாதிரி இருக்கணும்? விடாப்பிடியாய், தூக்கம் இல்லாமல், ரெஸ்ட் இல்லாமல், ஆராய்ச்சி கொண்டு அடுத்த வண்டி ஏறி வந்து இறங்கி குளிச்சிருடே அடுத்து வந்து நிற்கிறேன். இதே மாதிரி இருங்க. நீங்கள் சுறுசுறுப்பாக, உற்சாகமான ஆவி தாங்க முடியாது. ஏனோ தானாக பாரத்துக்கேறும் பாடிகள் போலவே இப்படி உள்ளவர்களா இருக்கும்னா நீங்க அந்த உற்சாகமான ஆவியை தக்க வைக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்பொழுது எப்படி சொல்லணும்? சத்தமா உற்சாகமாக சொல்லணும். அடிச்சு தூக்குடா தம்பி, தூக்குடா தூக்குடா, ஒரு வாட்டி கூட தட்டி தூக்கு பிரைசன், தட்டி தூக்கு. அல்லேலூயா. சாத்தா மட்டும்தானே அடிக்க முடியுமா? நம்ம அடிப்போம். ஒரு அல்லேலூயாக்கு அவ்வளோ வல்லமும் இருக்குது. பல லட்சம் கொடுத்து மந்திரம் செய்து அனுப்புவான் பாருங்க. நீ ஒரு அல்லேலூயாவே அடித்து நொறுக்கிடுவேன். மந்திரமே வேஸ்ட்டாக போகுது. அடித்து நொறுக்கிடுவேன். அது செஞ்ச முதுகெலும்பை உடைக்குது போய். அப்போ உன் அல்லேலூயாக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்து ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. எத்தனை செய்வனை உடைச்சிங்க தெரியுமா? எத்தனை மந்திரத்தை உடைச்சிங்க தெரியுமா? அல்லேலூயா. ஒன்றாகாது. தேவ பிள்ளையே, நமக்கிட்ட இருக்கிற பவருக்கு அளவு இல்லை, நமக்கிட்ட இருக்க வல்லமைக்கு அளவு இல்லை. தெரியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் என்னை ஜெயிச்சு நிற்கிற காரணம் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம் தான், ஜெபம் தான். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. மகிமை, தேவனுடைய மகிமை அமர்ந்திராத ஒரு மகிமை அவனுடைய சமூகத்தில் இருக்கிறதாம். இந்த மகிமை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் ஒர்ஷிப் பண்ண நிற்கிறீங்கல்ல, ஆராதனை நிற்கிறீங்கல்ல, அதை நான் பார்ப்பேன் லைவில். அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. நாங்கள் மெசேஜ் கொடுத்தாலும் லைவில் போட்டு ஆன் பண்ணி இங்கே நடக்கிறது பார்க்குறதெல்லாம் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கேட்க முடியாது, ஆனால் பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஜெபிக்கிறவங்கள பார்க்குறேன். பாசமாக காலு கட்டப்பெல்லாம் 2 மணி நேரம் கீபோர்டு எடுத்தீங்க வச்சுட்டு ஆட்டி தூக்கிட்டே இருந்தாங்க. ஜபம் ஆராதனை, ஜபம் ஆராதனை. கூட சேர்ந்து 2 பேர் சேர்ந்துட்டாங்க. ஒன்று புனித அந்தோணி மேரி, இன்னொன்று நம்முடைய ஆரோக்கிய மேரி. அவங்க ஆரோக்கியம் கடைசியில் போக போக ஆட்டம் கொடுத்தது. ஆனால் அவர் விடவில்லை. சவுட்டிப்பிடி, அட்டென்ஷன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாப்பிடியை ஆராதிச்சது ஜெபிச்சதும் பலன்தான். அற்புதம் நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் அவ்வளோ பெரிய ஜெபம் இல்லையா? உங்கள் வல்லமை அவ்வளோ பெரிய வல்லமை இல்லை. யார்? இயேசு என்கிற வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 16:10 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இதயம் மகிழ்வதாக, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக, மகிழ்வதாக. ஹல்லேலூயா. நம்ம யாரை தேடுவோம்? அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னை கண்டவர் என்னை தொட்டவர், ஹல்லேலூயா, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இப்போ நம்ம வேற யாரையும் பூச்சாண்டியை தேடி வரல, நம்ம ஏசப்பாவை தேடி வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஏசப்பாவே எனக்கு ஆலயத்தில் மனமகிழ்ச்சி நாளில் எனக்காக ஒரு அற்புதம் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எனக்காக ஜீவன் விட்டவர் தானே, என்னோடு இருக்க தானே எழுந்தவர், என்னை என்றும் வழி நடத்துவார், என்னை ரட்சிக்க வந்துடுவார். இங்கே பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் வீட்டில் இருந்தா மகிழாது. பசங்க இந்த வாரம் இருக்க மாட்டீங்கல்ல, அங்கே தான் இருக்கீங்களோ? வெள்ளிக்கிழமை வரல, பாவம் தப்பி தவறி பரவி போச்சு பயங்கரமாக. கொரோனாவோடையும் ஸ்பீடாக பரவிச்சு. பாஸ்டங்க இல்லை, ஊரில் இல்லை.
என்னை பார்த்து யார் வரணும்? ஏசப்பா ஒருத்தர் இங்கே இருக்கார் சபையில். அவர் தான் உங்களுக்கு, அவர் தான், அவர் தான். அப்பா தேவ பிள்ளையே, சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நேராக இறங்கி வரும்பொழுது 35:9 என் ஆத்துமா கர்த்தர் கழிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். நீங்கள் எனக்கு என்ன கவலைன்னா, நீங்கள் யாரும் மகிழ்ச்சி இல்லாமல் போகக்கூடாது, துக்கத்தோடு போகக்கூடாது. சரி, தங்கச்சிக்கிட்ட சொல்லு, நீ துக்கத்தோட போகக்கூடாது சொல்லு. அவளை பார்த்து சொல்லு. 2 நாளாக பேசுறது இல்லையோ, நீ அக்காவை பார்த்து சொல்லு, நான் உன்கிட்ட சண்டைக்கு வர மாட்டேன், நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லுங்கள். முதல்ல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் சொல்லணும். முதல்ல பிரைசன் பஸ்ஸி சொல்லுங்கள், நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லுங்கள், சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லுங்கள். பெல்ட்டு கட்டிட்டு வரல. அல்லேலூயா. முதல்ல நம்ம சபையில் நம்ம பிள்ளைகள், நம்ம சகோதரர்கள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். பாஸ்டர் குடும்பமே மகிழ்ச்சி இல்லாமல், பாஸ்டர் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், நன்றாக இருங்கள், அற்புதமாக இருங்கள், இங்கே வந்து இருக்கிறதுல சிரிச்சுட்டு அங்கே போயிட்டு பொண்டாட்டிட்டு பொண்டாட்டியும் புருஷனை பார்க்க ஆல பாஸ்டர் இப்படின்லாம் இருந்தால் சபை சந்தோஷமாக இருக்குமா? முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருந்தால் தான், ஏன்டா அடித்தேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் போகிற வழியெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் என்ன வாசிங்க இந்த வசனத்தை, என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்து, ஓய்வு நாளில் அவர் என்னை ரட்சித்ததுனால நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். நமக்கு பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், வலி வரட்டும், கடன் வரட்டும், கஷ்டம் வரட்டும், கண்ணு வலிக்கட்டும், தலை வலிக்கட்டும், மண்டையே வலிக்கட்டும், வயிற்று வலியும் வரட்டும், நீ தேவனை போய் துதிக்கக்கூடாது, உனக்கு கால் வலி கூட வரட்டும், நீ கவலைப்படாத. அதை மாற்றுகிற ஒருவர் உன் கூட நடந்து வருகிறார். அவர் சொன்ன நடந்து வந்த பாதையிலெல்லாம் அவர் என்ன செய்தார்னா, நீ சொல்லணும், என்ன செய்தார்னா, உன்னை நடக்க முடியலைன்னு நீ நிற்க பொழுது உன்னை தோளில் அவர் சுமந்து கொண்டே வந்தார். ஒரு சில இடங்களில் நான் சாட்சி கேட்டிருக்கேன். நான் வந்து நின்னேன், வண்டியே கிடைக்காது நினச்சேன், எப்படி இங்கே வந்து சேர்ந்தேனே தெரியல அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தர் வண்டி பஞ்சர் ஆச்சான், ப்ரேயருக்கு வந்துட்டு போகிறாராம், வீட்டுக்கு போகிறதுக்கு 14 கிலோமீட்டர் போனோம், பாதியில் பஞ்சர் ஆயிடுச்சு, எப்படி 2 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்தேன்னு தெரிலன்னு. நீ 4 மணி நேரம் நடந்திருக்கு, சேர மாட்டியா? 4 மணி நேரம் நடந்திருக்காரு. இப்போ என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் சிரிக்கிறார், பக்கன்னு சிரிச்சார். ஏன்டா சிரிச்சு இந்த கூட்டத்தில் காட்டி கொடுக்குற? நான் சும்மா கேட்டேன், இவ்வளோ நேரம் 2 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டேன், விடிய காலம் 10 மணிக்கு கிளம்புறேன், 11, 12, 1, 2 4 மணி நேரம் நடந்திருக்கல. பரவாயில்ல பிரதர், 4 மணி நேரத்தில் போயிருக்கீங்க, பரவாயில்ல, சூப்பர். அவருக்கு அதே ஒரு பெருமை. பயப்படாதீங்க தேவ பிள்ளையே. அவருடைய ஸ்தானத்தில், அவருடைய இடத்தில், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, உயர்வை அடைந்தவர்களாக, பரிசுத்த வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆவியானவரை ஆராதிக்கிறவர்களாக நாம் அவருக்கு முன்பதாக பலத்த சாட்சிகளாக காணப்படுகிறோம். ஆமென்.